அக்னேஸ்வரா யோகா மையமும் காவல்துறையும் சேர்ந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுவதற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிற ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வாளர் திரு விக்ரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இதை நடத்தி தந்தார்கள். அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னார்கள். யோக பயிற்சி அவரை எப்படி தன்னை ஒரு IPS ஆக வெற்றி பெற்ற இளைஞனாக மாற்றுவதற்கு உதவியது என்பதையும் 3 முறை தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாத நிலையில் இந்த 3வது முறை தன்னுடைய யோக அபியாசத்தினாலும் பயிற்சியினாலும் அகில இந்திய அளவில் 85வது இடத்திற்கு வருகிற அளவுக்கு தன்னை வெற்றி பெற செய்தது என்பதை அவர்கள் சொன்னது இந்த அரங்கிலே குழுமி இருந்த அனைவருக்கும் யோகத்திலே ஒரு ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் உருவாக்கியது. அவர் ஒரு லிவிங் மாடல். யோக பயிற்சி எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலுக்கு அவருடைய உரை மிகவும் உதவியாக இருந்தது. கரூர் நகரத்தில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளின் செயலாளர்கள், தலைவர்கள், ஐயா முருகானந்தம் சுரேஷ் அவர்கள், LIC நடராஜன் அவர்கள், பியூபா புஷ்பராஜ் அவர்கள், கரூர் அக்னேஸ்வரா யோகா மையத்தினுடைய நடத்துனர் முனைவர் சந்திரசேகர் அவர்கள், இவர்கள் எல்லோரும் முழு முனைப்போடு இந்த கொங்கு மண்டபத்தை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். இந்த கொங்கு மண்டபத்தில் இவ்வளவு பெரிய இடத்தில் முழு அரங்கமும் நிரம்புகிற அளவிற்கு மக்கள் எல்லோரும் முழு நிகழ்ச்சியும் முடிகிற வரையில் அசையாமல் அப்படியே ஒரு இடத்திலே ஆணி அடித்து நிறுத்தியதைப் போல அமர்ந்து அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக பங்கேற்றார்கள். அவருடைய ஆர்வம் பெரும் மகிழ்ச்சி தருகிறது. யோகா தினம் இந்திய அரசினாலே அகில உலக அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தினமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோகா தினத்தன்று யோகாவினுடைய பெருமையையும் சிறப்பையும் மக்கள் உணர்கிற வகையில் பல்வேறு அலுவலகங்களிலும் பல்வேறு நிலையங்களிலும் பல்வேறு அமைப்புகளிலும் இந்த யோக பயிற்சியானது பயிற்றுவிக்கப்படுகிறது. மக்கள் இதை அன்றாடம் பின்பற்றி ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திற்காக இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. எல்லோரும் யோகம் கற்போம், எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம்.